Hi guys, a very good afternoon. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா his first flight அப்படிங்கற ஒரு ப்ரோஸ பார்க்க போறோம். அதுல கேட்ட கேள்விகளை பார்க்க போறோம். சரிங்களா? சோ அது யார் எழுதுனாங்க அப்படினு பாத்தீங்கன்னா லியம் ஹோ ஃபெலஹார்டி அப்படின்றவர் எழுதினாரு. சரிங்களா? சோ டைரக்டா என்ன பண்ணிடலாம் நம்ம क्वेश्चंसக்கு போயிடலாம். How was the young seagull's first attempt to fly? So young seagull என்ன பண்ணுச்சு? fly பண்ண ட்ரை பண்ணுச்சா? அதோட attempt எப்படி இருந்துச்சா? It was a failed attempt because it got afraid. பயந்துடுச்சா? அதனால என்னது? அது ஒரு failed attempt னு சொல்லலாமா? Okay, super. How did the parents support and encourage the young seagull's brothers and sister? So அந்த seagull-ஓட brother-யும் sister-யும் அவங்க அம்மா அப்பா எப்படி encourage பண்ணாங்களாம்? So என்ன பண்ணாங்களாம்? எப்படி how to என்னது fly பண்றது என்ன பண்ணாங்களாம்? flight-அ கரெக்ட் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஸ்கிம் பண்றது எப்படி? உள்ள டைவ் அடிச்சு எப்படி மீனை பிடிக்கணும்னு இது பண்ணாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிச்சதும் அவனோட பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிச்சதும் என்ன பண்ணாங்க? என்ன கேக்கல் பண்ணாங்களா? சத்தமா என்ன பண்ணாங்க? கேக்கல் பண்ணி பெருமையா இது பண்ணாங்களா? கேக்கல்ட் அலவுடுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பண்ணாங்களா? Okay. Give an instant that shows the pathetic condition of the young bird. அந்த யங் பேர்டோட மோசமான நிலைமை வந்து எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? Being really hungry and scared to fly, it even tried to eat its own shell. என்ன பண்ணுச்சான்? அந்த பேர்ட் என்னது பறக்க பயந்து பறக்கவும் பயமா இருக்கு, அங்கே இருந்தாலும் என்னது பசி கொல்லுது. அதனால என்ன பண்ணுச்சான்? வேற வழியே இல்லாம அது எந்த முட்டை ஓடுல இருந்து வெளியில வந்துச்சோ அந்த முட்டையோடய அதை சாப்பிட்டுச்சான். கரெக்டா? ஓகே. How did the bird try to reach its parents without having to fly? பறக்காமலே அதோட பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் அதுகிட்ட வரமாட்டாங்களான்னு எப்படி அது பண்ணுச்சான்? By going to and forth. Walking to and fro along the edges. என்ன பண்ணுச்சான்?
அந்த பக்கத்து போய் நடந்து பார்ப்போமா, இந்த பக்கத்து போய் நடந்து பார்ப்போமா, மேல இருந்து போய் பார்க்கலாமா, என்னது அப்படிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சான். How do you think that the young seagull's parents were do you think that the young seagull's parents were harsh to him? ஸோ அந்த சீகலோட பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஹார்ஷா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் ஹார்ஷா இருந்த மாதிரி, பட்னியா கடந்தாலும் சாவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா? எஸ், கொஞ்சம் ஹார்ஷா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் they let it starve. அங்கே என்னது, பட்னியா கடந்தாலும் கடந்து அங்கே பட்னியாவே கடை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்தாங்க. பட் வேற வழி இல்லை. அப்படி இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அது வந்து அந்த பாடத்தை கத்துக்கும். சரிங்களா? What prompted the young seagull to fly finally? எது வந்து அவனை வந்து ஃபைனலி பறக்க வச்சது? His mother with fish on her beak. அவங்க அம்மாவை பார்த்து தான் என்னது பறந்தான். அதுவும் அவங்க அம்மா வாயில அந்த மீன் இருந்துச்சு. அந்த மீனை பார்த்த உடனே தான் பொறுக்க முடியாம என்னது ஃபைனலி போய் பறந்துச்சு. அல்லது என்ன சொல்லலாம், இவ்வளோ பெருசா ஆப்ஷன் கொடுக்கலன்னா என்னது, ஸ்டார்வேஷன் சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? பட்னி தான் என்ன பண்ணுச்சு, பட்னியா இருந்ததுனால தான் என்ன பண்ணுச்சு, இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். What happened to the young seagull when it landed on the green sea? Green sea அது லேண்ட் ஆன உடனே என்னாச்சு, it started to float சொல்லலாமா? ஜாலியா மிதக்க ஆரம்பிச்சுச்சா? ஓகே, அவ்வளவுதானப்பா. கொஷின்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவுன்னு சொல்றாங்க. இதோட வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு அதெல்லாத்தையும் கேட்குறாங்க. எக்ஸாஷன்னா என்ன சொல்லலாம், எக்ஸாஸ்டட் சொல்லலாமா? ஓகேங்களா? எக்ஸாஸ்டிவ் சொல்லலாமா? இது என்ன சொல்லலாம், எக்ஸாஸ்டிவ்லி சொல்லலாமா? வைடனா, வைடனோட நவுன் என்ன சொல்லலாம், விட்த்ன்னு சொல்லலாமா? விட்த்ன்னு சொல்லலாம். அதோட வேர்ப் வைடன்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ் வைடுன்னு சொல்லலாம். அட்வர்ப் வைட்லின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து மேட் என்ன சொல்லலாம், மேட்னஸ் சொல்லலாம். மேடட் சொல்லலாம். மேட்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ஷன் சொல்லலாம். பர்ஃபெக்டட் சொல்லலாம். பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட்லின்றது கரெக்ட். ஓகே, நான் இங்க பர்ஃபெக்ட்லி போட்டேன்னா பர்ஃபெக்ட்லின்றது ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இதெல்லாம் சென்டென்ஸா எழுதுறதா? இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணலாம், நீங்களே
சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸை வச்சு நீங்களே ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த லிசனிங் தான் இருக்கு. இந்த லிசனிங் பேஜ் நம்பர் 213ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 213 பேஜ் நம்பர்ல போய் எதனா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒருவேளை சென்டென்ஸ்ல மெயின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசேஜ் கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு ப்ரோஸோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி செஷன்ஸ் டெய்லியும் வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க, 1 o'clock டெய்லியும் லைவ் வந்துருங்க. அண்ட் மறக்காம இந்த செஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வரணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? I'll see you guys tomorrow at 1 PM. Thank you. Bye-bye.